படத்தால நடிகர் அஜித்துடைய குட் பேட் அக்லி படத்துல மியூசிக்ல பிரச்சனையா, அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மைத்ரி மூவி ப்ரொடக்ஷன்ல ஆக்டர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடிச்சு வெளிவந்து பிரம்மாண்டமா ஹிட் ஆன படம் தான் புஷ்பா. இந்த புஷ்பாத்துடைய பாகம் 2 வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடைபெற்று இப்போ இந்த புஷ்பா 2 அப்படின்றது வெளியாகவும் இருக்கு. இதுக்கான ப்ரொமோஷன் வேலைகள்ல தான் இப்போ படக்குழுவும் நடிகர்களும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை தாம்பரத்துல இந்த படத்துல இருக்கக்கூடிய கிஸ்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டை வெளியிடுறதுக்காகவும் மற்றும் படத்துடைய ப்ரொமோஷனுக்காகவுமே சென்னை தாம்பரத்துல படக்குழு வந்திருக்காங்க. அதற்கான நிகழ்ச்சியுமே நேற்று நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியில தான் ஒரு பெரிய சர்ச்சையாகி இருக்கு. அதனாலதான் அஜித்துடைய படத்துல பாட்டுல சிக்கலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிகழ்ச்சியில ஆக்டர் எல்லாமே வந்தாங்க, ஆக்ட்ரஸும் வந்திருந்தாங்க, அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் வந்திருந்தாங்க, டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்னு எல்லாருமே கலந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில. இதுல வந்து எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. ஆக்டர் அல்லு அர்ஜுனும் பேசியிருந்தாங்க. மேலும் மியூசிக் டைரக்டரான டிஎஸ்பி தான் புஷ்பா படத்துக்கு பாகம் 1க்கும் பாகம் 2க்குமே வந்து மியூசிக் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு பேசியிருக்காரு. அவரு பேசுறதுல தான் இப்போ பிரச்சனை ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் பேசும்போது எல்லாமே நார்மலா பேசிட்டு தான் இருந்தாரு. அவங்களுடைய ஃபேன்ஸுக்காக அவர் தெலுங்குலையுமே பேச ஆரம்பிச்சாரு. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நடிகர் அல்லு அர்ஜுனை பத்தி பேசினாங்க, ராஷ்மிகா மந்தனா பத்தி, இவங்க எல்லாரும் பத்தியுமே பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ப்ரொடியூசர்ஸ் பத்தியுமே பேச ஆரம்பிச்சாரு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ப்ரொடியூசருக்கு என் மேல அதிகமான காதலும் இருக்கு, ஆனா அதை தாண்டி நிறைய என் மேல கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு அப்படின்னும் டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சரியான டைமுக்கு பாடல்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது கிடையாது, என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சரியான டைமுக்கு வரது இல்லை, ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதுக்கும் நான் சரியா டைமுக்கு வரது கிடையாதுன்னு ப்ரொடியூசருக்கு என் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் வந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், ஆனா கேமராமேன் வந்துட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும், என்ட்ரி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் அதனால வந்து நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த கிஸ்ஸிக் பாடல் வந்து கேட்கும்போது நான் உடனடியா உள்ள ஓடி வந்தேன், ஆனா அந்த டைம் கூட ரவி சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து லேட்டா வந்துட்டீங்கன்னு என் மேல கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க, நான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு அந்த மேடையிலேயே அவருடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துற மாதிரி ஒரு வித டோன்ல வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து இப்போ சர்ச்சையாகிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இந்த மியூசிக் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் உள்ள போயிட்டு இருக்கு, கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்றது அப்பட்டமா சோசியல் மீடியாவுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அஜித் படத்துல எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, டிஎஸ்பி பேசினது என்னதான் ஜாலியா இருந்து எல்லாருமே சிரிச்சாலும் ப்ரொடியூசருக்கும் இல்ல வந்து ஆக்டர் அல்லு அர்ஜுனுக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன் இப்படி பொது மேடையில இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்ற மாதிரியுமே ஒரு ஷாக்கிங்காக கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்தது. இந்த நிலையில தான் இப்போ அஜித் நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்துல டிஎஸ்பிக்கு பதிலா இப்போ ஜிவி பிரகாஷ் தான் வந்து இப்போ மியூசிக் டைரக்டரா வரப்போறாரு அப்படின்ற மாதிரியுமே தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த புஷ்பா படத்திலேயுமே பின்னணி இசைக்காக ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் அறிமுகமும் படுத்தியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னும் அதிகமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ற விதமாகவே இருந்தது. இந்த பிரச்சனை அஜித் நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்திலையுமே எதிரொலிக்குது அப்படின்னு சொல்ற முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அதே மைத்ரி மூவி ப்ரொடக்ஷன் தான் இந்த அஜித் நடிக்கக்கூடிய குட் அக்லி பேட் திரைப்படத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அதோட எதிரொலியாகவும் இங்க இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல டிஎஸ்பி தான் மியூசிக் டைரக்டரா இருக்க போறாரு, இவர் தான் மியூசிக் வந்து ரெடி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருந்த நிலையில டிஎஸ்பிக்கு பதிலா ஜிவி பிரகாஷ் வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ இது புஷ்பா படத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கும், அதாவது ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் இருந்த ஒரு கான்ட்ரவர்சி காரணமா அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த படங்கள்லையுமே இவருக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்றதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து இந்த மைத்ரி மூவி ப்ரொடக்ஷன் தான் இருக்காங்க. ஸோ அஜித் நடிக்கக்கூடிய இந்த படத்துலையுமே இந்த மைத்ரி மூவி ப்ரொடக்ஷன் தான் இருக்காங்க. ஸோ இதன் காரணமாக தான் இப்போ டிஎஸ்பிக்கு பதிலாக ஜிவி மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இதற்கு முன்னதாக டைரக்டர் யார் அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்த நிலையில இப்போ மியூசிக் டைரக்டரையுமே வந்து
மாற்றி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மியூசிக் டைரக்டருடைய மாற்றத்துக்கு காரணம் இந்த பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது.